கனடாவ விட்டு நெறைய மக்கள் இப்ப வெளிய போயிருக்காங்க. 1946க்கு அடுத்து கனடியன் வரலாற்றிலே இப்பதான் ஒரு மிகப்பெரிய பாப்புலேஷன் டிராப் நடந்திருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக் கனடா பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டுக்கான குவார்ட்டர் 3 மக்கள் தொகையை வந்து கணக்கெடுத்திருக்காங்க. அதன்படி கடந்த ஜூலையிலிருந்து அக்டோபர் வரைக்கும் கிட்டத்தட்ட 1,76,000 டெம்பரரி ரெசிடென்ட்ஸ் வெளிய போயிருக்காங்களாம். இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் கொண்டு வந்த ஸ்ட்ரிக்ட்டான இமிகிரேஷன் பாலிசிஸ் தான். நெறைய ஸ்டூடண்ட்ஸ் மற்றும் வொர்க் பெர்மிட் ஹோல்டர்ஸ் அவங்களுடைய பெர்மிட் முடிஞ்ச உடனே நாட்ட விட்டு போயிடுறாங்க. மேலும் இப்போ பிஆர் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால நெறைய பேர் அதனாலேயே நாட்ட விட்டு போறதா தெரியுது. கடந்த 6 மாதத்துல மட்டும் 3,39,000 பேர் தன்னுடைய வொர்க் பெர்மிட் எக்ஸ்பயர் ஆயிருக்குன்னு ஊருக்கு போயிருக்காங்க. இதனால ஒட்டுமொத்த கனடியன் பாப்புலேஷன்லயும் 0.2% பாப்புலேஷன் டிராப் ஆயிருக்கு. இது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரவரியா நல்லது. அதாவது உள்ள இருக்கவங்களுக்கு வீடு வந்து ரெண்ட் கம்மியா கிடைக்கும். வேலையெல்லாம் தேடி இருந்தாங்கன்னா நெறைய காம்படிஷன் இல்லாதனால வேலை கிடைக்கும். ஆனா பெர்மனன்ட்டா அந்த பாப்புலேஷன் டிக்ளைன் ஆயிட்டே இருந்தா அது பிரச்சனையில தான் முடியும். அதாவது கனடா பொறுத்தவரைக்கும் முழுவதுமாகவே இமிகிரன்ட்ஸ நம்பி இருக்க ஒரு நாடு. இங்க உள்ள பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா நெறைய ஏஜிங் பாப்புலேஷனா இருக்கு. சோ லெஸ்ஸர் பாப்புலேஷன் குரோத்னால லெஸ்ஸர் எக்கனாமிக்கல் குரோத் தான் இருக்கும். மேலும் நெறைய லேபர் ஷார்டேஜஸ் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உலகத்திலேயே பரப்பளவுல 2வது பெரிய நாடா இருக்கிற கனடாவுடைய பாப்புலேஷன் இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 4,15,75,755 பேரு. தமிழ்நாடுடைய பாப்புலேஷன் 7,500,000.